தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். கன்னிராசியில் 3 பாதங்கள் மட்டும்தான், 2, 3, 4 இந்த 3 பாதம் மட்டும்தான். தசா புத்தி இருப்புக்கெல்லாம் என்னோட கணக்குப்படி 3 வருடங்களை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13, 13க்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 7 வருடங்கள் அப்படின்னாக்கா 20 வயசு வரைக்கும் வந்துடும். 20 வயசுக்குள்ள செவ்வாய் தசை நடக்குது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள், சனி பகவான் ராசிக்கு 7ல், ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, குரு 10ஆம் இடத்துல, கேது பகவான் 12ஆம் இடத்துல. இந்த 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்திருக்காரு, நிறைய உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு 3 குடையவர், அஷ்டமாதிபதி. இப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய தசையில் ஒரு சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த விஸ்வாவசு வருடத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். படிப்பு ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்களோ இல்லை சனி பகவானோ எந்த கிரகமும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கூட பெரிய தொந்தரவு கிடையாது. படிப்பு ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். அடிக்கடி வேலை கிடைச்சிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலைக்கு அவங்க போயிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு வேலைக்குனாக்கா குடும்ப சூழ்நிலைக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை இவங்களுக்கு படிப்புக்காகவே பணம் தேவைப்பட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். இன்னும் பெருசாக வருமான இழப்பு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கிரகங்கள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது இளம் வயதில் வரக்கூடிய தசை. அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசு, அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பில் நல்லா செட்டில் ஆகிறது, இது மாதிரி இருக்கிறதுனால இந்த 18 வருடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகு தசை நல்லா இருந்தால் எல்லாமே கிடச்சிரும். ராகு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 7ஆம் இடத்துல, இது வரைக்கும் கடனை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது. இப்போ 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான், 10ல் குரு சிறப்பு தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் ராகுவோட நட்சத்திரத்தில் நடக்கிறதோ ராகு தசை. இப்போ ராகு 6ஆம் இடத்துல அவரோட சொந்த நட்சத்திரத்தில், 12ஆம் இடத்துல கேது இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. சனி பகவான் மட்டுமே 7ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு பலம் குறைந்த பார்வை தான், அதுவும் உங்களுக்கு எடுக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாமே கொடுத்துரும். உங்களுக்கு தசா ரீதியாக ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னா கூட நிறைய பேர் தசா ரீதியாக கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அது மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறவங்க கூட
ஓரளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். வேலை கிடைச்சிரும் வேலை தேடக்கூடியவர்களுக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் இந்த காலகட்டங்களில். நீங்கள் வேலையில் இருப்பீங்க, திடீர் வேலை மாற்றங்கள் உண்டு. திடீர்னு வந்து வேலை மாறும், இல்லைனாக்கா வேலை போவாது. உங்களுக்காக தோணும் ஒரு வேலை மாற்றணும்னு தோணும், அந்த வேலை மாற்றலாம். அது மாதிரியான அமைப்புகளில் வரும். வேலையில் எந்த வித தொந்தரவும் கிடையாது. ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல அவரோட சொந்த நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் இருப்பார். அதே மாதிரி குரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, இங்கே வேலை பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கனாக்கா அரசாங்க உத்தியோகம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு 6ல் ராகு இருந்தாலே நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லிக்கலாம். 6 அப்படின்னா சொந்த இடம், இத்தனைக்கு சனியோட வீடு தான், இல்லைன்னு சொல்ல. சனியோட வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல. இதில் எல்லாமே வளர்ச்சி. திருமண ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு ஏற்றம். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி அந்த ராகு கனெக்ட் ஆகுது, எல்லாமே உங்களுக்கு ராகு கனெக்ட் ஆகுது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவோட நட்சத்திரம் கனெக்ட் ஆகுது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட நட்சத்திரத்தோட உங்களுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குன்னா, ராகு எங்கே இருக்கிறார்? அவர் சொந்த நட்சத்திரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். பாவகிரகம் 6ஆம் இடத்துல மறையிறது சிறப்பு. அதே மாதிரி குரு, இவர் அவயோக கிரகம்தான், உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அவயோக கிரகம்தான். ஆனால் 10ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால அருமையான டைம் சொல்லலாம். திருமணத்துக்கு உண்டான டைம், திருமணத்துக்கு ஏற்ற காலம். திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்கா? அந்த திருமணத்தில் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமைகள் இந்த காலகட்டங்களில் வரும். ஏற்கனவே சண்டை சச்சரவில் இருக்கிறீங்க, இப்போ ஓரளவுக்கு ஒற்றுமையாகும். இந்த டைவர்ஸ் கிடைக்கிறது, ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த தசையில் நல்லது செஞ்சிடுன்னு சொல்ல முடியாது. அவயோக தசையாக இருந்தால் திருமணமாகி ப்ராப்ளத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் ஒரு சில பேரோட ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்குது. இப்போ வந்து பிரியணும்னு நினச்சவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு நல்லா இருக்குது. இப்போ ராகுவோட நட்சத்திரம், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட நட்சத்திரம் எல்லாமே ராகுவோட கனெக்ட் ஆகுது. இது கனெக்ட் ஆகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த கன்னியா ராசிக்கு அருமையான டைம். திருமண ரீதியாக, உறவுகள் ரீதியாக, புதிய உறவுகள் வர்றது, சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே சால்வ் ஆகும். கடன் பிரச்சனை, இது 6ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னாக்கா கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு. ஏற்கனவே 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து கடன் தொல்தரவுகளை கொடுத்துருப்பார், கடன் வாங்க வச்சிருப்பாரு, கடனில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். 6ஆம் இடத்துல இருந்தா 6ஆம் இடத்துல வெற்றி வாய்ப்புகள், ஏன்னா அவரோட இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தாலும் கடனை வாங்க வச்சிருக்கோம். நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, இப்போ அந்த தொழிலுக்காக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். தொழிலில் நீங்கள் கடன் வாங்கினீங்க இல்லையா, அந்த தொழில் வளர்ச்சி கொடுக்கும், வேலை வளர்ச்சி கொடுக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்காது. கடன் அப்படிங்கிறது முழுமையாக தீரும் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது அவயோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. 10ஆம் இடத்துல இருக்குது. கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போதைக்கு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், குடும்ப ரீதியாக நல்ல ஒரு உறவுகளை நீங்கள் சம்பாதிப்பீங்க, சொந்த பந்தங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பு. இப்போ புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கும். இந்த வருஷத்தில் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எத்தனை நாளைக்கு நம்ம மாச சம்பளத்திலே இருக்கிறது, நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு சில பேருக்கு. இப்போ அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த டைமில் கிடைக்கும். ஒரு உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், யாரோ ஒருத்தர்கிட்ட சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து ஒரு உதவிகள் கிடைக்கும் தொழிலுக்காக. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, அந்த விவசாயத்தில் வளர்ச்சி, சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி. இது மாதிரி கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கூட்டு தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பெருசாக நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையுமே வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் பிரிவுகள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது அந்த அளவுக்கு. ஏன்னா தசாபுத்தி ரீதியாக அஷ்டம சனியோ 7.5 சனியோ இப்போ கிடையாது. தசாபுத்தி ரீதியாக குரு தசை, அவயோக தசை தான் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும், இப்போ கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சம்மந்தப்படுது எல்லாமே.
அப்போ அந்த கன்னிராசிக்கு வந்து குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடியது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தொழில் ரீதியாக வளர்ச்சி. இப்போ வந்து ஒரு கடன் வச்சுருக்கீங்களா, அந்த கடன் இருக்காது, கடன் தீரும். கடன் அதிகமாக வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக வந்து தூக்கமே இல்லாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க, அந்த தூக்கமெல்லாம் இருக்காது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும், நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த கேது பகவான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எதிரிகள் இருந்தால் கூட அந்த எதிரிகள்லாம் வந்து நண்பர்களாக மாறுவாங்க. 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை இந்த வயதான காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம், கடனை கொடுத்துருக்கலாம் தொழிலில் இருந்தால். ஏன்னா 6 சம்மந்தப்பட்டாலும் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் இப்போ 5 கூடையவர், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். இது 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 6ஆம் இடத்துல ராகு பகவான் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தது இது வரைக்கும் அப்படின்னாக்கா உடனே உடல்நிலை தொந்தரவுகள் கிளியர் ஆகும். அதாவது மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். இந்த விஸ்வாவசு வருடத்தில் அருமையான டைம் சொல்லலாம். தசாபுத்தி ரீதியாக 4 கிரகங்கள் பொதுவாகவே நிலையான கிரகங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதாந்திர கோள்கள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே உங்களுக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை. வீடு கொடுத்த கிரகம் சூரியன். இது ஒரு மாதம் ஒரு பலனை சொல்லணும் இந்த கேது பகவானுக்கு மட்டுமே. மாதம் ஒரு கட்டத்தில் சூரிய பகவான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அது பலன்கள் எடுக்கும். மனநிலை மாறிக்கொண்டே இருந்தாலும் மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும், மன அழுத்தங்கள் இருக்காது. சனி தசையில் நிறைய மன அழுத்தம் பார்த்துருப்பீங்க, கடன் பிரச்சனை அது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கடன்கள்லாம் இப்போ இருக்காது, மறைமுக எதிர்ப்புகள் இருக்காது. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை ராசிக்கு 10ஆம் அதிபதி தசை, 10 குடையவனோட தசை. 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்குது, அது சிறப்பு. இந்த வயது காலகட்டத்தில் தொழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தொழில் பண்ணிட்டு இருந்தால் அருமையான டைம் சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும், அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் புதன் தசையில். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா சொத்து பத்து பிரச்சனைகள் தீரும். சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, இது மாதிரியெல்லாம் வந்துடும். இந்த விஸ்வாவசு வருடத்தில் சிறப்பான யோகம் பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கன்னிராசி. உடல்நிலை தொந்தரவுகளும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் கிளியர் ஆகும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், மறைமுக எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் இருக்க மாட்டாங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நன்றி.